கொண்டாட்டங்கள் குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் கிறிஸ்தவ குடும்பத்தினரின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் குறித்து நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நீங்க இருக்கிற பகுதியில எந்த அளவுல இருக்கு? கண்டிப்பாக வேதவழி அதிகமாக கிறிஸ்தவர் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் இருக்கிறேன். இந்த குடும்பத்தில், அதாவது நீங்கள் தற்போது பார்க்கலாம், ஒரு குடும்பத்தில் கிறிஸ்தவம் எந்த அளவு கொண்டாடப்படுகிறது, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கலாம். கடந்த 10 நாட்களாக இதற்காக தயார் செய்த குடில்கள், அதாவது அவர் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு ஒவ்வொரு பண்டிகையுமே மக்கள் அதன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இந்த பண்டிகையை பொறுத்தவரைக்கும், கிறிஸ்துமஸ் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மகானை பற்றி தெரிந்து கொள்வது, எனவே மற்றவர்களுக்காக வாழ்வதில் தான் முழு இன்பம் இருக்கிறது என்பதை தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அதற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு பகுதியிலும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை வீடுகளில் செய்துள்ளனர். கடந்த 10 நாட்களாக அதற்கான ஏற்பாடுகள் செய்து மிக சிறப்பாகவே அவர்கள் செய்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த கொண்டாட்டங்கள் என்பது தனிப்பட்ட ஒரு நபராக மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பம் மற்றும் உறவினர்கள் என அனைவரும் இணைந்துதான் அவர்களை செய்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கலாம், இந்த குடும்பத்தில், அதாவது நம்மோடு இருக்கக்கூடிய இந்த பகுதியில், இந்த குடும்பத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இவர்கள் இங்கு அதாவது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கேக் வெட்டி அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அதுபோல அதற்கான வசனங்கள், அதாவது தேவ வசனங்களை பாடி அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. மன்னோர் வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க, தந்தை நெஞ்சில் மஞ்சம் கொண்ட வார்த்தை நீ என்றோ, தேவ வாழ்வின் தூய மேன்மை ஏன் துறந்தாயோ, உன் பாகம் அறிந்திட வந்தோம் எம் தாகம் தீர்ப்பாயோ, விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாளாட்ட, மன்னோர் வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க. வேதவழி, நீங்க கேட்கீங்க, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட்டு வரீங்க, எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸோட முக்கிய சாராம்சம் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் என்னன்னா பாலன் உலகத்துல எல்லாத்தையும் ரட்சிக்கிறதுக்காக பிறந்தாரு. நம்ம ஒற்றுமையா வாழணும். இந்த நாட்டுல எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடணும். அதான் எங்களோட விருப்பம். சகிலா, நீங்க சொல்லுங்க, இந்த கிறிஸ்துமஸ்க்காக என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? 10 நாளாவே நாங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து வீடு முழுக்க நீட்டாக்கி பக்கத்துல இருக்கிறவங்க நாங்க தான் ஹெல்ப் பண்ணுவோம். பார்த்து ஒவ்வொன்றா செஞ்சு பண்ணியிருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, இந்த இதுல இவங்களுக்கு புத்தாடைகளை எடுத்து அதற்கான இந்த ஏற்பாடுகள், அதாவது உணவு வகைகள் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்கும்? நைட்டு கோயிலுக்கு போயிட்டு கேக்லாம் வெட்டி சாப்பிடுவோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நல்லா பாட்டு படித்து ஜோம் படித்து அவங்கள எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். அப்புறம் கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு துணியோ இல்லை காணிக்க மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் இந்த கிறிஸ்துமஸோடைய பெரிய இது. அதாவது குடும்பங்களோடு கொண்டாடுகிறார்கள். அதே போல உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மக்களுக்கும், அதாவது இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கென அனைவருக்கும் அதாவது இல்லாத ஒரு பொருளை கொடுப்பதுதான் இந்த ஈகை திருநாளாக இந்த கிறிஸ்துமஸ் கூட கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மற்றவர்களுக்காக வாழ்ந்த அந்த மகானை நினைக்கும் பொருட்டு இன்று மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி, சிறிய உதவினாலும் செய்ய வேண்டும் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா காட்டுவதாக தெரிவிக்கிறார்கள். வேதவழி, உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை, தூத்துக்குடி, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை செய்தியாளர்கள் வழங்கினீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி.